ஹாய் ஐம் மோங்னா. இது என்னோட யூடியூப் சேனல். அண்ட் மோரோவர் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் வீடியோவாக வந்து என்னோட சேனலில் வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ. நான் வந்து இங்கே பெங்களூரில் வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒரு டெக் எம்ப்ளாயி. ஒரு சின்ன சேஞ்ச்க்காக தான் இந்த சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனிஃபெஸ்டிங் 2025. ஏன் மேனிஃபெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, ஸோ நம்ம எதை ஆசைப்படுறோமோ அதை இந்த யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல வந்து எனக்குமே ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்குது. ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் வந்து அப்கமிங் இயரில் இருக்கணும், என்னென்ன சேஞ்சஸ் வந்து நமக்கு நாமே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் எனக்காக ஷெட்யூல் பண்ண ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஒரு டைரியில் எழுதியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஒரு வீடியோவாகவும் இங்கே போஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நாட் டு ப்ரொகாஸ்டினேட் மச். எனக்கு இருக்க ஒரு கெட்ட பழக்கம், எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து லாஸ்ட் மினிட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து பண்ணிவிடுவேன், பட் இருந்தாலும் நிறையா சஃபர் ஆகிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆஸ் த ஏஜ் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து முன்னாடியே அந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும், எதையுமே தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு. ரெடியூஸ் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் ட்ரை டு சேவ் மணி தான் செகண்ட் பாயிண்ட்டாக வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் பெங்களூரில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அதனாலேயும் என்னவோ லாட் ஆஃப் நான் வெளியே வந்து ஸ்டெப் அவுட் பண்ணாலே வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ எதுவும் இங்கே ஒரு பேசிக் நீட்ஸுக்குமே அதிகமான செலவுகள் கண்டிப்பாக இங்கே இருக்குது. அதையும் தாண்டி கொஞ்சம் வெளியே போனால் ரொம்ப கேஷுவலாக நான் அதிகமாக செலவு பண்ணுறனோ அப்படிங்கிற ஒரு தாட். கண்டிப்பாக தேவைகளுக்கு வந்து செலவு பண்ணலாம், தேவையில்லாத அந்த ஒரு சில பொருட்களாக வாங்கி என்னோடய ரூமை நான் நிரப்பிக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் அப்பப்போ இருக்கும். ஸோ இந்த அப்கமிங் இயரில் வந்து தேவையில்லாமல் எதுவுமே வந்து நான் அதிகமாக வாங்கக்கூடாது, கொஞ்சமாவது நான் மணியை சேவ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேர்ட் வந்து நியூ ஸ்கில்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ டெக்கில் இருக்கேன் ஆஸ் வெல் அஸ் நாட் இன் டெக், எதுலையாவது வந்து ஒரு நியூ ஸ்கில்லை வந்து இந்த இயரில் வந்து கிராஸ் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அண்ட் அப்பார்ட் அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது, டேக் மென்டல் பீஸ் அண்ட் ஹெல்த் ஆஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரியாரிட்டி. இதை நான் ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் இந்த வருஷம் அப்படின்னு நான் வந்து அட் எனி காஸ்ட் ஹெல்த் அண்ட் தென் மென்டல் பீஸ், உடல்நிலையும் மனநிலையும் வந்து ஒரு சரியான பாங்கில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் முடிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கேன் இந்த இயரில், ஹெல்த் வைஸ் ஆஸ் வெல் ஆஸ் லைக் மென்டல் பீஸ் வைஸ். ஸோ அட் எனி காஸ்ட் அதை வந்து நான் ப்ராப்பராக வச்சுக்கணும், அதுக்காக அதை டிமாண்ட் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நான் அதை இதே பண்ணக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அந்த லாஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட், பி கைண்ட் ஆஸ் மச் ஐ கேன். இது ஏன் ஒரு பாயிண்ட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இங்கே தனியாக தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இங்கே யாரும் அதிகமாக வந்து நம்ம கூட முகம் விட்டு பேசி பழகிற ஒரு விஷயமா அமையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு 4-5 இயர்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து இருந்துட்டீங்க அப்படின்னா, தே ஆல் ஹாவ் தேர் ஓன் திங்ஸ். ஸோ ஆனாலுமே ஒருத்தங்களை பார்த்து நம்ம ஒரு ஒரு வேவ் பண்ணி சிரிக்கிறது வந்து ஒரு சின்ன அவங்க முகத்துலேயே ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கலாம். அண்ட் அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுது அப்படின்னா அதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.